அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் mmitailor. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ சுடிதார் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த சுடிதார் கிளாஸில் வந்து நான் ஏற்கனவே ஒரு நார்மல் ஃபேண்ட்டு கட்டிங் வந்து நம்ம எப்படி போடணும், இப்போ நேரடி அளவுகள் எடுத்தால் அந்த அளவுகள் என்னென்ன அளவுகள் நமக்கு தேவைப்படும், அது கூட என்னென்ன அலவன்ஸ் வந்து நம்ம சேர்க்கணும், அது வந்து எப்படி நம்ம ட்ரா பண்ணுவோம், அதோட பிக்சர் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரியான நம்ம ட்ராயிங் மட்டும் நம்ம பார்த்துருந்தோம். மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் ட்ராயிங் மட்டும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து நம்ம பார்க்கல. இப்போ அந்த வீடியோவில் வந்து 2 பேர் வந்து ஒரே கொஸ்டினை வந்து திரும்பி கேட்டிருந்தாங்க. அதாவது வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க. அது என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து அவங்க கொடுத்த கமெண்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது 2லையுமே வந்து அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிராச் லைன் அப்படிங்கிறத நம்ம ட்ரா பண்ணுறோம். அந்த கிராச் லைன் ட்ரா பண்ணுற இடத்துல நமக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து நம்ம உள்ள தள்ளி மார்க் பண்ணி ஒரு கர்வ் லைன் வந்து நம்ம கொடுப்போம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சீட் ரவுண்ட் இருக்குது, இது வேஸ்ட் ரவுண்டு இருக்குது அப்படின்னா, இந்த வேஸ்ட் ரவுண்டுக்கும் இந்த சீட் ரவுண்டுக்கும் இடையில இந்த கேப் வந்து இந்த மாதிரி ஒரு டா ஷேப்பில் நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம். ட்ரா பண்ணி இந்த மாதிரி ஒரு வளைவு வந்து போடுவோம். அந்த வளைவு வந்து எதுக்காக போடணும், அப்படி போடாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணி ப்ளீட்ஸ் பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு ஒரு பாட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ட்ரையராக இருக்கட்டும், நீங்கள் ஒரு பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு ட்ரௌசர் தைக்கிறமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு அந்த கர்வ் லைன் அப்படிங்கிறது நம்ம எடுப்போம். இப்போ நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய நான் வந்து சின்னதாக ஒரு ட்ராயர், இது என் பையனோட ட்ராயர், இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு பேண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு லெகினாக இருக்கட்டும், இல்லை ஒரு சுடிதார் பேண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒரு பேண்ட்டை இல்லை ட்ரௌசர் இல்லை ஒரு பேண்டிஸ்ன்னு நீங்கள் எது எடுத்தீங்கன்னாலும் அந்த கர்வ் லைன் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ இது வந்து எலாஸ்டிக் இருக்குது, அதனால உங்களுக்கு அந்த கர்வ் லைன் வந்து சரியாக தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த ஒரு பெண்ட் லைன் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இது எலாஸ்டிக் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் வரும். இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் நமக்கு இந்த பெண்டு வந்து கொடுக்கும். இந்த பெண்டு தான் நம்ம வந்து இந்த சீட் ரவுண்டு, இதுதான் சீட் ரவுண்டு, இது நமக்கு வேஸ்ட் ரவுண்டு. இதுக்கும் இடையில இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி இல்லாமல் இந்த 2 இன்ச்சு தள்ளி தான் நம்ம போடுவோம். இது வந்து ஒரு 2 இன்ச்சுங்கிறது இப்போ நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு தைக்கிறோன்னா நம்ம ஒரு 1.5 இன்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நார்மலாக எடுக்கிறது 2 இன்ச்சுங்கிறது எல்லாருக்குமே எடுக்கக்கூடிய அளவு தான். இது ஜென்ஸுக்காக இருந்தாலும் லேடிஸ்க்காக இருந்தாலும் நம்ம பேண்ட்டு அல்லது ட்ராயர்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு. அதனால வந்து இது பிடிக்கணுமா பிடிக்க வேணாமா அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்க தேவையில்லை. கண்டிப்பாக இந்த கர்வ் லைன்ங்கிறது எடுக்கணும். ஏன் அந்த கர்வ் லைன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ உள்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் வந்து நமக்கு இப்படி வரும். ஓகேவா? இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வரும். இந்த இடத்துல இப்படி கர்வ் லைன் வந்து இந்த கேப் வந்து நமக்கு வேணும். இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கேப் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? இந்த கேப் அப்படிங்கிறது நமக்கு வேணும். இந்த இடம் தான் நமக்கு அந்த இடம் இப்படி பெண்ட் ஆகி இப்படி மேலே வரும். நம்ம இப்படி போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சென்டரில் தான் நமக்கு இந்த கர்வ் லைன் வந்து நமக்கு போகும். அந்த இடம் நமக்கு லூஸ் வேணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம அந்த கர்வ் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போது இது வந்து எலாஸ்டிக் இருக்கிறதுனால உங்களுக்கு அது சரியாக தெரியாது. இப்போ இதுவே எலாஸ்டிக் இல்லாமல் நீங்கள் ஒரு நார்மல் சுடிதார் பேண்ட்டு நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த கர்வ் லைனை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் இதை வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அது வந்து தெரிஞ்சிடும். இப்போ இது வந்து ஒரு லெகின்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நமக்கு வரும். ஓகேவா? இந்த கர்வ் லைன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். எல்லா ட்ரெஸ்ஸஸ்லேயுமே உங்களுக்கு வரும். இந்த அளவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவுகள் அதிகமாக வரும். இங்கே எடுத்தீங்க அப்படின்னா அளவு கம்மியாக வரும். எவ்வளோ கம்மியாக வரும் அப்படின்னா அந்த 2 இன்ச் அளவு கம்மியாக வரும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். அது நீங்கள் அளவு பேண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அளந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இப்போ ஒரு பேண்ட் இருக்குது அப்படின்னா அதில் இந்த பட்டியோட அகலத்தை அளந்து பாருங்கள். அதுவே இந்த சீட் ரவுண்டோட அகலத்தை அளந்து பாருங்கள். அந்த சீட் ரவுண்டை விட அந்த ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணுற இடம் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால இது வந்து நம்ம கம்மி பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாக அந்த 2 இன்ச்சு கர்வ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அந்த ட்ரெஸ்ஸோடைய ஃபிட்டிங் வந்து நமக்கு சரியாக இருக்கும். ஒரு சிலர் அந்த மாதிரி கர்வாக போடாமல் இப்போ நம்ம இந்த மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். இது வந்து இது நம்ம நேராக போடுறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சேனலில் நார்மல் பேண்ட்டு கட்டிங் ஸ்டிச்சிங் இருக்குது, கேதரிங் பேண்ட்டு கட்டிங் ஸ்டிச்சிங் இருக்குது, செமிப்பட்டி அளவுக்கு கட்டிங் ஸ்டிச்சிங் இருக்குது. இது எல்லாமே இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்கள் அதை வந்து பாருங்கள். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பேண்ட்டாக இருந்ததுனாலும் கேதரிங்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும்.
இங்கேருந்து இது கீழே வந்து பாட்டம் நமக்கு வரும். இந்த அளவு தான் எதுக்காக இங்கேருந்து இப்படியே நம்ம நேராக போடக்கூடாதா, இந்த இதை அப்படியே ஃப்ளீட்ஸ் வச்சுக்கூடாதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ இந்த இடத்துல ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி இப்படி கர்வ் லைன் போடாமல் இங்கே இருந்து இப்படி கிராஸாகவும் நம்ம போடுவோம். ஒரு சிலர் வந்து இப்படியும் வந்து போடுவாங்க. பட் இதுக்கும் இந்த கிராஸ் வந்து நமக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த ட்ரெஸ்ஸு வந்து நமக்கு சரியாக இருக்கும். இந்த இடம் வந்து இந்த இடம் நமக்கு எங்கே வரும் அப்படின்னா அந்த கால் இடுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 காலும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம். அந்த இடுக்கில் வந்து நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்க போகிறது இல்லை. நமக்கு ஃப்ரண்ட்டில் வயிறு இருக்குது, பேக்கில் வந்து நமக்கு சதைப்பிடிப்பான பகுதிகள் இருக்கனால அந்த இடத்துக்கு நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு லூஸ் வேணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கர்வ் லைன் வந்து எடுக்கிறோம். இப்போ இந்த டவுட் வந்து உங்களுக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இது 2 பேர் தொடர்ந்து அந்த வீடியோ போட்டோன்னே கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாததுனால நான் போட முடியல வீடியோ. இப்போ 2 பேர் தொடர்ந்து அந்த டவுட்டை கேட்டிருந்தாங்க. சப்போஸ் இதே டவுட்டும் மற்றவங்களுக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இதுக்காக நான் ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இது வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் எது இப்போ ஒரு ஃபார்முலானா நம்ம அப்படியே எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி இதுவும் ஒரு ஸ்டாண்டர்டு தான். நீங்கள் இதை வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.